ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அஷ்டவிராட்ட தலங்கள், அவற்றில் திருக்குறுக்கை வீரட்டேஸ்வரர் அந்த திருக்கோயில் பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது அஷ்டவிராட்ட தலங்கள் என்பது சிவபெருமான் தன்னுடைய வீரத்தை காட்டிய ஸ்தலங்கள் 8. அவை அஷ்டவிராட்ட தலங்கள் என்று சொல்லுவார்கள். அவற்றில் இன்று திருக்குறுக்கை வீரட்டேஸ்வரர், அந்த மூலவரின் திருநாமம் வீரட்டேஸ்வரர், உற்சவர் யோகேஸ்வரர், அம்பாள் நாமம் ஞானாம்பிகை, தலவிருஷம் கடுக்காய், தீர்த்தம் பசுபதி தீர்த்தம். இது மிக சிறப்பான கோயில் தான். தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அது இந்த திருக்கோயிலும் ஒன்று. அதாவது சம்பந்தர், சுந்தரர், அப்பர் அவர்களால் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் திருக்குறுக்கை வீரட்டேஸ்வரர் கோயில். இந்த தலத்தில் சிவபெருமான் எப்படி தன்னுடைய வீரத்தை காட்டினார் என்றால், சிவபெருமான் மன்மதன் காமகனை எரித்து தன்னுடைய வீரத்தை காட்டினார். இங்கு ரதி மன்மதன் கூட சன்னதியில் உள்ளன. அதாவது ஒரு சமயம் சிவபெருமான் தியானம் செய்து கொண்டிருந்தார். அவர் செய்யும் தியானத்தால் உலகம் வெப்பத்தால் தகித்தது. வெப்பம் தாங்க முடியவில்லை. என்ன செய்வது என்று தேவர்கள் முடிவு செய்தனர். அந்த தவத்தை அவர் செய்யும் அந்த தவத்தை கலைக்க வேண்டும். எப்படியாவது கலைத்தால்தான் அந்த வெப்பம் குறையும் என்று முடிவு செய்து மன்மதனை அணுகினர். மன்மதன் முதலில் வேண்டாம் என்று சொல்லி சரி, பிறகு எப்படியோ சம்மதித்து விட்டார். அவர் என்ன செய்தார் என்றால், சிவபெருமான் முன்பு சென்று தன்னுடைய காமக்கணைகளை தொடுக்கிறார். அவர் மீது தொடுக்கிறார். என்னால் முடியாது உண்டோ என்று சொல்லி அவர் மீது காமக்கணை தொடுக்கிறார். அவ்வளவுதான். அந்த காமக்கணைகள் தான் பூக்களாக சிவபெருமான் மீது விழுகின்றன. சிவபெருமான் தன்னுடைய தவத்தை கலைத்து அந்த மன்மதனை உற்று பார்க்க, அவ்வளவுதான், மன்மதன் எரிந்து சாம்பலாகி விடுகிறார். அதன் பிறகு அவர் மனைவி ரதிதேவி வந்து சிவபெருமானிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறார். எப்படியாவது எனது கணவரை நீங்கள் உயிர்ப்பித்து தர வேண்டும் என்று சொல்ல, சிவபெருமான் அதற்கு சம்மதித்து மன்மதனை மீண்டும் உயிர் கொடுக்கிறார். அவ்வாறு கொடுத்துவிட்டு, இனி உன் கணவன் உன் கண்களுக்கு மட்டும்தான் தெரிவான் என்று ரதியை ஆசீர்வாதம் செய்து விடுகிறார். அவ்வாறு தன்னுடைய வீரத்தை காட்டிய ஒரு ஸ்தலம் இந்த திருக்குறுக்கை வீரட்டேஸ்வரர். மிகவும் சிறப்பான ஒரு கோயில். இங்கு இத்தலத்து மூர்த்தி காமதகன மூர்த்தி. இந்த மூர்த்தியை வணங்கினால் நம்முடைய விருப்பங்கள், காமம் என்றால் விருப்பம், நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும், துயரங்கள் நீங்கும். வேலை வாய்ப்பு, தொழில் அபிவிருத்தி இவையெல்லாம் செய்ய வேண்டுவர் கூட இங்கு வந்து இவரை வேண்டிக் கொள்ளலாம். நம்முடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் இவர் நிறைவேற்றி வைப்பார். திருக்குறுகை மிகவும் சிறப்பான ஒரு திருக்கோயில். இந்த திருக்குறுகை ஊரை சுற்றியுள்ள ஊர்களின் பெயர்கள் இந்த தலத்தோடு மிகவும் சம்பந்தப்பட்டவையாகும். இங்கு சிவபெருமான் யோகமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். யோகேஸ்வரர் என்றும் அம்பாள் ஞானாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றனர். இந்த சிவபெருமானை தரிசித்து விட்டால் நமக்கு வாழ்வில் யோகம் என்பது நிச்சயமாக கைகூடும். நாம் செய்யும் தொழில், நான் பார்க்கின்ற உத்தியோகம் எல்லாமே மிக சிறப்பான முறையில் நடைபெறும். நமக்கு யாரும் ஒரு இடையூறு செய்ய முடியாது. மேலும் இந்த தெய்வத்தை வணங்குபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தவறை மன்னித்து இந்த சிவபெருமான் அனுக்கிரகம் செய்வார். இங்குள்ள கணபதி மிகவும் சக்தி வாய்ந்தவர். தோஷ பரிகாரம், உத்தரகாமேஷ்டி யாகம் போன்றவைகள் இங்கு செய்து கொள்ளலாம். மேலும் 70 வயது ஆனவர்கள் இந்த பீமரத சாந்தி செய்து கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த தலத்துக்கு உண்டு. சிவாலயங்களில் நடைபெறும் அனைத்து விசேஷங்கள் இங்கு மிக சிறப்பாக நடைபெறுகின்றன. திருவாதிரை, பிரதோஷம் போன்ற நாட்கள் எல்லாமே, அதன் நவராத்திரி எல்லாமே மிக சிறப்பாக நடைபெறுகிறது. மாசி மகம் காமதகன விழா என்பது நடைபெறும். ஏனென்றால் அங்குதானே இது நடந்தது. மன்மதனை எரித்தார் அல்லவா, அதனால் தான் காமதகன விழா, பஞ்சமூர்த்தியல் புறப்பாடு, வீதி உலா, என்ன
எல்லா சிறப்புகளும் எல்லா திருவிழாக்களும் மிக சிறப்பான முறையில் இங்கே நடைபெறும். மிகவும் அற்புதமான ஒரு கோயில், அனைவரும் கண்டு கழிக்க வேண்டிய ஒரு கோயில் இந்த திருக்கோயில். மங்களாய் போகும்.